சாம்சங் அவங்களோட பட்ஜெட் சீரியஸான ஏ சீரியஸில் A06 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. பட் பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இன்னுமே அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. A06 பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்கள் 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ரேஞ்சில் AMOLED கொடுக்க முடியாது, ஓகே, பட் அட்லீஸ்ட் ஃபுல் HD+ டிஸ்பிளேவாவது கொடுத்துருக்கலாம். இது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்கள் MediaTek ஒரு Dimensity 6350 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப பெரிய கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ண போகிறது இல்லை, நார்மல் யூசேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக அந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். லோ கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லாமல் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் 2 RAM வேரியண்ட்டில் இருக்குது, 4GB அண்ட் 6GB RAM வேரியண்ட்லேயும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 64 அண்ட் 128GB ஆப்ஷன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் இருக்குது. அண்ட் செகண்டரி சென்சார் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. இந்த ஷூட்டர் மூலமாக உங்களால் ஃபுல் HD 30 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP54க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான், பெரிய லெவல் IP ரேட்டிங்ஸ் எதிர்பார்க்காதீங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் 25 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குமே தவிர பாக்ஸில் சார்ஜர் வராது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே One UI வெர்ஷன் 7 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் A06 பேஸ் வேரியண்ட் 4GB RAM 64GB வேரியண்ட் 10,499க்கும், 4GB RAM 128GB வேரியண்ட் 11,499க்கும், அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 6GB RAM 120GB வேரியண்ட் 12,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் பிளாக், கிரே அண்ட் லைட் க்ரீன் ஷேட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சாம்சங் ஃபோன் வேணும், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது. அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.